இந்த கருத்துக்கள் நாங்கள் சொல்ல போவதில்லை என்று சொன்னாங்களே இல்லையா? சொன்னாங்களே இல்லையா? சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் பொறுத்திருந்தோன்னு ஒவ்வொன்றா செய்ய முடியும். சட்ட ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சி விமர்சனங்களுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். விமர்சிக்கிறாங்க சட்ட ஒழுங்கை பற்றி, அந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லை நீங்க முன்னாடி சொல்லிட்டு இப்ப இல்ல. நான் ஒரே கருத்து, நீங்களும் தெளிவு சொல்லிட்டீங்களா? இதற்கு முன்னால எதிர்க்கட்சி என்ன சொன்னாங்க? அசம்பிளியில் புதிய ஆட்சி வந்திருக்கிறது, மாற்றங்கள் பல பேரும் செய்ய வேண்டியிருக்கிறது, 6 மாத காலத்திற்கு எந்த கருத்துக்கள் நாங்கள் சொல்ல போவதில்லை என்று சொன்னாங்களே இல்லையா? சொன்னாங்களே இல்லையா? சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் பொறுத்திருந்தோன்னு ஒவ்வொன்றா செய்ய முடியும். உடனே இல்லை, நான் என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சொல்கின்ற ஒரே நல்ல பதில் இதுதான். எங்களுக்கும் ஒரு அவகாசம் தர வேண்டும். இது போன்ற குற்றங்கள் நடைபெறுகிற போது உடனுக்குடன் அதிரடியாக நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை உரிய துறையின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதனுடைய நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சரி, அதிமுகவில் ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்கீங்க, தாவேக்காவில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க. இந்த சூழல்ல டார்கெட் அதிமுகன்ற பேர்ல அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து டிவிகேல சேர்த்துக்கிட்டே இருக்காருன்னு உங்க பேரை அடிப்படுது. எப்படி பாக்குறீங்க? வயிற்று வலிக்காரனுக்கு கட்டளை திரி போட்டெல்லாம் படுத்தலாம் வயிற்று வலி தீராது, மருத்துவம் அளிக்க வேண்டும். அது வயிற்று வலிக்காரர். அவர் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கணும் என் பேர் இருக்காரு. அவர் எப்போ பார்த்தாலும் என் பேர் தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வேற யாரும் சொல்லி நான் யாராச்சும் கூட்டு வந்து சேர்த்திருக்கேன்? சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே வந்தார்களே தவிர நான் சேர்த்திருக்கேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.